தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கையில பொறாமையின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாதிப்புகள் ஏற்பட்டது. நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை எளிதாகவே செய்து முடிப்பீங்க. விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்யக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடிய சில விஷயங்களையும் பார்த்து அனைவருமே உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இவன் இப்படி அனைத்தையுமே எளிதாக செய்துவிட்டால் மற்றவர்களாகிய நம்மளை ஓனரும் சரி நம்முடைய முதலாளிகளும் எப்படி பார்ப்பார்கள்? அவனை வேண்டும் என்று கூறுவார்களா, நம்மளை வேண்டும் என்று கூறுவார்களா என்று நினைத்து உங்கள் மீது அனைவருக்கும் ஒரு கோபம், உங்களை எப்படியாவது வேலையை வறுத்து நிறுத்த வேண்டும், இவனை எப்படியாவது அந்த ஆபீஸை விட்டு வெளியே போக வைக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டியவர்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் அந்த சதி திட்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராகவே நடந்தது. அது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்த்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஆனாலும் தனுசு ராசியினரின் இயல்பான புன்னகையும் திறமையும் எதையும் நேர்த்தியாக செய்யும் குணமும் உங்களை சுற்றியுள்ள சிலருக்கு பொறாமையவை இதுவரைக்கும் அதிகமாகவே ஊட்டியது. லக்னத்திற்கு 3 மற்றும் 6ஆம் வீடுகளில் பாப கிரகங்களின் பார்வை விழுந்த போது இந்த திருஷ்டியும் பொறாமை பாதிப்பும் விஸ்வரூபம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்தது. அதை எடுத்து இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறுவதை கண்டு பொறுக்காத சிலர் உங்களின் வளர்ச்சியை தடுக்க பின்னணியில் வேலையும் செய்தனர். வேலை செய்யும் இடத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் உங்களை பற்றி தவறான பிம்பத்தை உருவாக்கிய நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அவர்களின் பொறாமை பார்வை உங்களின் உத்வேகத்தை உறிஞ்சி உங்களை ஒரு முட்டுக்கட்டையான ஒரு நிலைமைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தள்ளியது. இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா, இது நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். சிலரின் பொறாமை பார்வையாலும் சிலரின் உங்களுடைய வளர்ச்சியை தாங்க முடியாத சில குணத்தாலுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பாதி அழிந்து போயிருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியும். இரண்டாவதா நம்பிக்கையும் உடைக்கப்பட்டிருக்கும். குருவின் பார்வை லக்னத்திற்கு இல்லாத ஒரு வக்ர காலத்தில் நீங்கள் உங்களின் உயிரென்று நம்பிய ஒரு உன்னதமான உறவோ அல்லது நட்போ உங்களின் நம்பிக்கையை அடியோடு உடைத்து போட்டிருக்கும். இந்த ஒரு செயலானது என்னுடைய வாழ்க்கையில எந்த ஜென்மங்கள் ஆனாலும் நடக்காது என்றுதான் நீங்கள் நினைத்து கொண்டும் இருந்தீங்க. ஆனா உங்களுடைய உயிருக்கு உயிராக நண்பர்களையே சிலர் காசு கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ அவர்கள் சிலரை வந்து வாங்கியிருப்பார்கள். அதில் உங்களுடைய நண்பர்களும் ஒரு நபராக இருப்பார்கள். அதுல அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய நல்லதையெல்லாம் எப்படியாக கெட்டதாக நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் திட்டம் தீட்டியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. நீங்கள் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தீர்களோ அவர்களை உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூக்கி எறிந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தேடி கொடுத்தது. இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களின் நம்பிக்கைகள் சிதறி கிடந்த போது உங்களின் வாழ்வின் மீதான ஒரு பிடிப்பே தளர்ந்து போனது போன்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீழ்ச்சியடைந்து அது தேவையில்லாத குற்றங்களையும் தேவையில்லாத சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியது. இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் சொத்தில் ஒரு சிக்கலானது ஏற்பட்டது. 4ஆம் வீடான பூமி மற்றும் பூர்வீக சொத்து தானத்தில் ஏற்பட்ட கிரக கோளாறுகளால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலோ பெரும் வில்லங்கங்களும் வழக்குகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முளைக்கப்பட்டது. பங்காளிகளின் பேராசையினாலும் உறவினர்களின் தூழ்ச்சியினாலும் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகும் ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, நம்ம கஷ்டப்பட்டு இத்தனை நாட்கள் நம்மளும் நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய உறவினர்கள் அனைவருமே அந்த ஒரு சொத்தை பாதுகாப்பாக வைத்திருந்தோமே, இந்த ஒரு சொத்தில இப்படிப்பட்ட வில்லங்கங்கள் ஏற்பட்டு அதனை இப்பொழுது அவசரத்திற்கு கூட எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டு விட்டதை என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் நடக்கணும் என்று நினைத்தீர்களோ அதற்கெல்லாமே எதிராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் சொந்த உரிமைக்காக நீங்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் காவல் நிலையங்களையும் அலைய வேண்டியதும் ஆயிற்று.
நியாயம் உங்கள் பக்கம் இருந்தும் பணம் பலமும் ஆள் பலமும் இல்லாமல் போனதால் உங்களுடைய சொத்து முடக்கப்பட்ட போது பெரும் ஒரு மனவேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அடைந்தீங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். முதலாமதான் சேமிப்பில் ஒரு உயர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இரண்டாம் வீடான தனஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் இனி உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வீண் விரயமாகாமல் சுப செலவுகளாக மாறும் அல்லது சேமிப்பாக உருவெடுக்கும். வங்கி கணக்கில் உங்களுடைய சேமிப்பு தொகை உயர்ந்துவிடும். தங்கம் வெள்ளி நகைகள் மற்றும் பரஸ்பர நிதிகள் நிலையான வைப்பு தொகைகளில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் உங்களுடைய கையில் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். உங்களின் எதிர்கால வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் படியான ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புதிய முயற்சிகள்ல ஒரு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். லக்னத்திற்கு 3ஆம் வீடான வீரிய மற்றும் முயற்சி ஸ்தானம் அசாத்திய பலம் பெறுவதால் நீங்கள் தொடக்கூடிய புதிய காரியங்கள் அனைத்தும் தங்கும் தடையுமின்றி வெற்றியில் முடிந்துவிடும். புதிய தொழில் தொடங்குவது, புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அல்லது முற்றிலும் புதியதொரு துறையில் கால் பதிப்பது என நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அதிரடியான முயற்சியும் உங்களுக்கு பெரும் ஒரு லாபத்தையும் கீர்த்தியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் உங்களை முடக்கி போட்டிருந்த தயக்கங்கள் எல்லாமே நீங்கி சிங்கத்தின் வேகத்தோடு புதிய வியூகங்களை வகுத்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். பிரபஞ்சத்தின் அனுகூலமான ஆற்றல் உங்களுடைய முயற்சிகளுக்கு பின்னால் நின்று வெற்றி கனியை உங்களுடைய கைகளில் சேர்க்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சொத்து யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடிவிடும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். தனுசு ராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கையில அமையப் போகிறது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. சுபகாரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் இருப்பீர்கள். தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரித்துவிடும். வாகன பழுதுகளை சரி செய்தும் கொள்வீர்கள். சமூக பணிகளில் ஆர்வமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். மற்றவங்களின் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீங்க. உடல் ஆரோக்கியம் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மேம்பட்டுவிடும். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தீர்வுகள் எல்லாமே இனிமே ஏற்பட்டுவிடும். எந்த ஒரு விஷயத்திலும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியங்கள் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்ததை விட இன்னும் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்வீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.